எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இது வந்துட்டு நேத்து எடுத்த வீடியோ. அம்மா வீட்டு நிலத்துல குச்சி கிழங்கு புடுங்குறாங்க. நாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த வீடியோ தான் இது. என்னடா அது அம்மா வீட்டு நிலம் அப்படின்னு சொல்கிறீங்க, இது இங்கே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு ஏற்கனவேலாம் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். வீடோடு இருக்கும், ஒரு 4-5 வீடு இருக்கும், அப்புறம் சுற்றி வயலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடம். அதுக்கப்புறம் இது அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் காட்டு வழியில் போகணும். கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்கே ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு குச்சிவள்ளி கிழங்கு, அதாவது ஒரு சில பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் குச்சிவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். ஒரு சில பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா எடுத்தாங்க. அந்த கிழங்கு பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல, அதாவது அவங்க வந்துட்டு லைன் போட்டு லைனாக நடுவாங்க. நடும்போது அது நல்லா துளுத்து வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் உள்ள கிழங்கு வச்சு கிழங்கு நம்ம பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1, 2 நின்றுடும். ஒரு சில குச்சி ஒரு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிழங்கே நிற்காது. ஆனால் ஒரு சில இடத்துல ஃபுல்லாக அப்படியே எல்லா கிழங்குமே நின்றுடும். ஒரு சில இடத்துல 1, 2 மட்டும் நிற்கும். நம்ம வந்துட்டு அவங்க கிழங்கு வியாபாரிங்க வந்துட்டு இதை மொத்தமாக பேசி டன்னு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு பேசி வியாபாரிங்க எடுத்துப்பாங்க. எடுக்கிறாங்க இல்லையா, கிழங்கு வந்து பிடுங்கி அதை கட் பண்ணி லோடு எல்லாம் ஏற்றுறாங்க இல்லையா, அந்த ஆளுங்களுக்கெல்லாம் சாப்பாடு மட்டும்தான் நம்மளுது. அமௌண்ட் அவங்களுக்கு கூலி கொடுக்கறதெல்லாம் வியாபாரி இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்துட்டு மொத்தமாக இவ்வளோ டன்னுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டு அவங்க கிழங்கு வந்துட்டு பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் 1, 2 இந்த மண்ணில் நிற்கிது இல்லையா, அந்த கிழங்கெல்லாம் அப்படியே நின்றுச்சுன்னா வேஸ்ட்டாக தானே போகும், நமக்கு தானே லாஸு. அதனால் அந்த கிழங்கெல்லாம் அவங்க என்னைக்கு குச்சி பிடுங்குறாங்க இல்லையா, அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆளை வச்சு அந்த 1, 2 மண்ணுக்குள்ளார நிற்கிற கிழங்கு கையோடு நம்ம நோண்டி அதை வந்துட்டு அவங்கக்கிட்டே போட்டுட்டோம்னா அவங்க வியாபாரிங்க போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனங்கிறது இந்த பழுப்பு சிறுவும் பழுப்பு வருதுலேயே அதை லைன் லைனாக போட்டுருவாங்க. அந்த குச்சி எந்த ஒரு பயிருமே அந்த குச்சி இருக்குது. இப்போ இந்த குச்சி இருக்குன்னா இந்த குச்சி வேராண்ட வந்துட்டு சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் அந்த சொட்டு நீர் பழுப்பில். இந்த பக்கமுமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு நிலத்தில் இதுலேயுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் சொட்டு நீர் பாசனம் போட்டு தான் இறச்சி அவங்க வந்துட்டு ஒரு வருஷம், அதுக்கு ஒரு வருஷம் டைம். குச்சினாவே பெரும்பாலும் ஒரு வருஷம் ஆகுமா. ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அது விளைஞ்சி வரும். அதுக்கப்புறம் தான் அந்த குச்சியை வந்து எடுப்பாங்க. அது வரைக்குமே அந்த சொட்டு நீர் பாசனத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சியை விளைவிப்பாங்கங்க. அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அது வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டு இப்போ தான் குச்சி நட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ நான் இந்த கிழங்கு எடுக்கிறேன் இல்லையா, இது ஃபுல்லாக ஒரு குச்சி ஃபுல்லாகவே நின்றுடுச்சிங்க. கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் சரியில்லை, அதாவது பெருக்கலை, நல்லா பெருத்து வரல, சின்ன சின்னதாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு சில டைம்லாம், ஆனால் வருஷம் நடுவாங்க அம்மா வீட்டில். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குங்க கிழங்கு, நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இந்த மரம் கொஞ்சம் வந்து மகசூல் வந்து கம்மி. அதாவது வந்து பராமரிப்பாக அவங்க சரியாக பராமரிக்கலை அப்படிங்கிறதுனால நல்லா பெருத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. இந்த வெயிலில் இந்த வேலை செய்கிறது இருக்குது பாருங்கள், இந்த விவசாயம் பார்க்குறது, அம்மாடியோ ஐயோ முடியலங்க. நேற்று ஒரு நாள் போயிட்டு நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். என்னால் இன்னமும் அசையக்கூட முடியலைங்க. எங்கெல்லாம் உடம்பு பூரா ரத்தம் கட்டிட்ட மாதிரி இருக்குது. குனிஞ்சா குனிய முடியல, நிமிர்ந்தா நிமிர முடியல, கை வலிக்குதா கால் வலிக்குதா எங்கே வலிக்குதுன்னே சொல்ல முடியல, அவ்வளோ வலி வலிக்குது உடம்பெல்லாம். ஆனால் டெய்லி பாடுபடுறாங்களே, இதில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வெயில் டைமில் அந்த ஒரு சொம்பு தண்ணி இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு தனித்தனியாக ஏதோ ட்ரிப்பெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாட்டெல்லாம் கண்ட்ரோலாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, டெய்லி வாக்கிங் போக சொல்கிறாங்க டாக்டரு, சாப்பாடு இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்துட்டு நான் நிறைய வீடியோஸும் பார்த்துருக்கேன். நேர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டயட்டில் இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாம், நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவில் எங்கேயா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் பெரும்பாலும் விவசாயம் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போயிட்டு ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், வாரம் ஃபுல்லாக நல்லா சாப்பிடுங்க, உங்கள் நார்மலான வேலையை செய்யுங்க. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு இவங்க கூட இந்த மாதிரி வெயிலில் நல்லா வேலை செஞ்சு பாருங்கள், குனிஞ்சு நிமிந்து. கன்ஃபார்ம் எந்த ஒரு சுகர் பிபிலாம் வராது. மெயினாக அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற முயற்சியே இருக்காது, அதிலே வெயிட் லாஸ் ஆகிடும்.
இவங்க பாருங்க வெயிலுக்காக கொடைய வச்சுட்டு மல்லாட்டை ஆஞ்சிட்டு இருக்காங்க. வேர்க்கடலை பிடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு லோடு ஏத்துறதுக்கு வண்டி வந்துடுச்சு இல்லையா? லாரி தான் வரும். லாரி வந்துடுச்சு. மத்தியானமே பார்த்தீங்கன்னா லாரி வந்துடுச்சு. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ. இப்போ வந்துட்டு அந்த வரப்பெல்லாம் இருக்கு இல்லையா? மரிச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம். அந்த வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி விடணும். வெட்டி விட்டோம்னா தான் வண்டி வந்துட்டு கீழே இறங்கும். அதனால் அது கதிர், யஷ்வந்த் எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணானுங்க. ஹெல்ப் பண்ணி அந்த வரப்பெல்லாம் கொஞ்சம் வெட்டி சமப்படுத்தி விட்டாங்க. கதிரும் யஷ்வந்துமே பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சானுங்க, பரவாயில்ல. கதிர் மாதிரியே ஒருத்தன் கதிர் கூடயே சுற்றிட்டு இருக்கான் இல்லையா? அவன் தான் யஷ்வந்த், எங்கள் அக்கா பையன். அவன்லாம் ரொம்ப பாவங்க, இந்த வெயில்லாம் முடியல. ஆனால் புள்ள பாவம், ஏதோ வந்துட்டு நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட மாட ஏதாச்சும் வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணாங்க. யஷ்வந்த் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி வந்துட்டு 10th எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவன் 10th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு லீவ் விட்டுட்டாங்க. அதனால் லீவுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வெயிலில் கொஞ்சம் வேலை செஞ்சானுங்க. யஷ்வந்த்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கே அவ்வளோ வந்திருக்க மாட்டான் பாவம். ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சாங்கங்க. பசங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி அனுபவத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விவசாயிங்க வந்துட்டு எவ்வளோ வெயிலில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி போயிட்டு செஞ்சு பார்த்தா தான், அப்போ நம்ம அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு புரியும். அப்படியே மேலோட்டமாக நின்று பார்த்தா அவ்வளோவா புரிஞ்சிக்க முடியாது. அதனால் செய்யட்டும்னு சொல்லிட்டு நான் தான் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டு செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த கிழங்கு வெட்டுறானுங்க இல்லையா? அதாவது இந்த பிடுங்கி இதோ ஏற்றுறானுங்களே, இவனுங்களே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களா தாங்க இருக்காங்க. இவனுங்க கிட்ட நான் கேட்டேன், ஏன்டா தம்பி நீங்கள் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகலையா? இந்த வெயிலில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த வேலையை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அக்கா நாங்களும் படிச்சிருக்கோம், வெளியில் வேலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து விவசாயம் தான். அப்படின்னும்போது இந்த சீசன் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட நல்லா சம்பாதிப்பேங்க்கா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கிழங்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லோடு எப்படி ஏற்றுறமோ ரூ. 1000 ரூ. 2000 அப்படி கிடைக்கும். 2000 கிடைக்காது, ஒரு 1500 அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சீசன் டைமில் நாங்கள் இந்த வேலைக்கும் வருவோங்க்கா. அடுத்து நாங்களும் படிச்சிருக்கிறோம், வேலைக்குமே போவோங்க்கா, எங்கேயாச்சும் கம்பெனியில் அப்படியுமே போவோங்க்கா அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 4 மணி போல் ஆகிடுச்சிங்க. சாயங்காலம் நாங்கள் காலையில் ஒரு 8 மணி போல் வந்து இப்போ 4 மணி போல் ஆகிடுச்சி. ஃபுல் டே நல்லா வேலை வெயிலில். நான் தான் கொஞ்சம் வெயிலில் தலைவலி எடுத்துக்கிச்சின்னு ரெஸ்ட் எடுத்தேன். ஆனால் பசங்கள்லாம் நல்லாவே வேலை செஞ்சாங்க. இப்போ இளநீர் கொஞ்சம் வெட்டி ஆளுக்கு ஒன்று குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீருக்கு ஒரு 10 20. அம்மா வீட்டில் நிறைய தேங்காய் மரம்லாம் இருக்குது. எனக்கு தேங்காய்க்கெலாம் பிரச்சனை இல்லை, தேங்காய் எண்ணெய்க்கு கூட பிரச்சனை இல்லை. அப்பப்போ அங்கேருந்தே கொடுத்து விட்டுருவாங்க. இளநீர் வெட்டி ஆளுக்கு ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்துட்டு இந்த சின்ன வயசில் நிறைய இந்த மாதிரி நிலத்துல வேலை செஞ்சுருக்கேன் வெயிலில். ஆனால் எனக்கு இன்றைக்கி வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக ஆயிடுச்சு. என்னால் முடியல, உடம்பு முடியல. ஆனால் மனசில் வந்து செய்யணும் அப்படின்னு ஏக்கம் இருக்குது. உடம்பு முடியல. ஏன்னாக்கா நம்ம வந்துட்டு நிழல்லே இப்போ எல்லாம் இருந்து இப்போ ஒரு நாளைக்கு போயிட்டு செய்யும்போது குனியவும் முடியல, நிமிரவும் முடியல. இந்த கிரிவலை சுற்றிட்டு வந்தால் எப்படி காலே எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி நிலமையில நான் இருக்கேன். ஆனால் இவனுங்க நல்லா விளையாடி ஜாலியாக எங்கேயோ டூர் போன மாதிரி நல்லா சுற்றிட்டு வெயிலில் வேலையும் செஞ்சானுங்க. ஆனால் நல்லா ஜாலியாகவே இருக்கானுங்க 2 பேருமே. அவங்க லோடு ஏற்றிட்டே இருந்தாங்க. கிழங்கு வந்து ஃபுல்லாக ஏற்றி முடிக்கல, ஆனால் லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு சரி வீட்டுக்கு ஒரு 4 இளநீர் எடுத்துப்போம், நாளைக்கு அப்படி குடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சிப்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2 3 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா பக்கம் டெய்லியுமே நான் நினச்சா ஒரு 10 நிமிஷத்தில் வரலாம். ஒரு 3 கிலோமீட்ரு தான், 10 நிமிஷத்தில் வருவேன். திரும்ப வேணும்னா ரிட்டன் ஏதாச்சும் வேலை இருந்தால் முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பிடுவேன். இன்றைக்குமே அதே மாதிரி தான். பெரும்பாலும் நைட்டு தங்குறது எப்போயாச்சும் ஒரு டைம் தான் தங்குவேன். ஏற்கனவே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடும் அந்த நிலத்துல இருக்குது. இந்த நிலத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு இல்லை. இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹை பட்டனையும் டச் பண்ணி விட்டுடுங்க.